ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோட்டஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரெட் ஆம்லெட். இப்போ பிரெட் ஆம்லெட் போட என்னென்ன தேவைன்னா 2 முட்டை, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும், 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, கொத்தமல்லி தேவையான அளவு, சில்லி பவுடர் தேவையான அளவு, உப்பு, தேங்காய் எண்ணெய், பிரெட். இப்போ நம்ம முதல்ல முட்டையை உடைச்சுக்கிறோம். ரெண்டு முட்டையை உடைச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் முட்டையை உடைச்ச பிறகு நம்ம உப்பு எடுத்து போட போறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து சில்லி பவுடர் போடுறோம், லைட்டாக போட்டுக்கோங்க, ஏன்னா பச்சை மிளகாய் இருக்கு. அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம் எடுத்து போடுறோம். உங்களுக்கு தேவையான பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பச்சை மிளகாய் எடுத்து போட போறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, ஏன்னா காரமாக இருக்கும். அடுத்து சின்ன சின்ன நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை 2 ஸ்பூன் போடுங்க. இப்போ நல்லா பீட் பண்ணுங்க. நல்லா நுர வர வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா ஃபுல்லாக பீட் பண்ணி நுர வர வரைக்கும் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கல் காஞ்சிருச்சுன்னா நம்ம இப்போ தேங்காய் எண்ணெய் விட போகிறோம். எப்பவுமே பிரெட்டு ஆம்லெட் போடும்போது பிரெட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா பிரெட் ஆம்லெட் நல்லா கிடைக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லைனாலும் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பட்டர் யூஸ்னாலும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா இப்படி டோஸ்ட் பண்ணுங்க, நல்லா ஹீட்டில் விடணும். பிரெட் இப்படி நல்லா டோஸ்ட் பண்ண பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் விட போகிறோம். நல்லா விட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும், நல்லா கலக்கிக்கோங்க ஃபுல்லாக. அடுத்து நம்ம கலக்கி வச்ச எக் ஆம்லெட் கலக்குனதை ஊற்ற போகிறோம். நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறத நல்லா பரவாயில்ல ஊற்றிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அப்புறம் பிரெட்டை வச்சு நல்லா தொடங்கிக்கோங்க.
நல்லா இப்படி கொஞ்சம் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ண பிறகு நம்ம பிளேட்டில் வச்சு பரிமாற போகிறோம். பிளேட்டில் வச்சுட்டோம். இப்போ நமக்கு டேஸ்டியான எம்மியான பிரெட் ஆம்லெட் ரெடி. நம்ம சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.